ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குக்கர்ல ஒரு ரெண்டு விசில் விட்டு சூப்பரா ஆந்திரா ஸ்டைல்ல ஒரு கோவக்கா குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? கடாயில எண்ணெய் எதுவும் சேர்க்காம 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை, 1 டேபிள் ஸ்பூன் தனியா, சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு மீடியம் ஹீட்ல வச்சுட்டு லேசா 2 நிமிஷம் வறுத்துட்டு கூடவே ஒரு சின்ன துண்டு தேங்காய், ஃபைனலா ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் கசகசா எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். கடாயில 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 10ல இருந்து 12 பல் பூண்டு ரெண்டையும் ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு கூடவே 2 சின்ன தக்காளி சேர்த்திருக்கேன். நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் அதை வதக்கிக்கலாம். மிக்சி ஜார்ல ஏற்கனவே நம்ம வறுத்து வச்சிருக்க மசாலா எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொரப்பா அரைச்சிட்டு அது கூடவே நம்ம வதக்கி வச்சிருக்க தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா விழுதா அரைச்சிக்கலாம். கோவக்காய் எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு மேலையும் கீழையும் தலை கட் பண்ணிட்டு நாலா இது மாதிரி வெட்டி எடுத்து வச்சுக்கலாம். குக்கர்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்து பொரிஞ்ச உடனே 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்து லைட்டா செவந்த உடனே 2 பச்சை மிளகாய், 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா செவக்க வதக்கிக்கலாம். வெங்காயம் செவந்த உடனே நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கோவக்காவை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இப்ப அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை, 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியா தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசம் போற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சு வச்சிருக்க மசாலாவும் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை நான் கரைச்சு வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தாராளமா 1 டம்ளர் தண்ணி ஊத்திட்டு மூடி போட்டுட்டு 2 விசில் வச்சிடலாம். மீடியம் ஹீட்ல வச்சு 2 விசில் விட்டா போதும். கோவக்காய் அவ்வளோ சாஃப்டா வெந்திருக்கும். இப்ப பொடி பொடியா நறுக்குன கொத்தமல்லி இலைகளை ஃபைனல் டச்சா தூவி சர்வ் பண்ணீங்கன்னா நல்லா சுட சுட காரசாரமா ஆந்திரா ஸ்டைல்ல ஒரு கோவக்காய் குழம்பு ரெடி. இது இட்லி, தோசை எதுக்கு வச்சு சாப்பிட்டீங்கனாலும் அவ்வளோ அட்டகாசமா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. பாய்.